நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடையட்டும். கர்த்தர் தாமே இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஐயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தகப்பனே நன்றி ராஜா. இந்த நாளிலும் உம்மை தொழுது கொள்ளும்படி நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல சாக்கியத்துக்காக உமக்கு நன்றி ராஜா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் மகிமையான அனுபவங்களை கர்த்தனை தருவீராக. தெய்வீக பிரசன்னத்தினாலே கர்த்தனை எங்களை நிரப்புவீராக. இந்த ஆராதனையின் தொடக்க முதல் முடிவு வரையிலும் தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் உணரணும் ராஜா. நீங்கள் எங்களோடு கூட இடைப்படணும், நீங்கள் எங்களோடு கூட பேசணும் தகப்பனை. உம்மை பாடி மகிழ எங்களுக்கு கிருபை தருவீராக தகப்பனை, எங்களை நடத்துவீராக. சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தை உடைய மகிமை நிரப்பினது போல இப்பொழுது ஒவ்வொரு ஸ்தலத்தையும் தகப்பனே உடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே நிரப்புவீராக. இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், செபிக்கிறோம். தகப்பனை பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக தகப்பனை. இப்பொழுதும் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையை நீர் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக மாற்றி தருகிற தயவுக்காக உமக்கு நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. பாடல்கள் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். பாடல்கள் பாடி கர்த்தர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். இம்மட்டுமாக நம்ம வழிநடத்தின தேவனுக்கு நம்ம நன்றி பலிகள் நம்ம செலுத்த போகிறோம். எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் 2020ஆம் ஆண்டில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நம்மளை ஒரு நாளும் ஒரு குறைவின்றி வழிநடத்தின தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். முதலாவதாக என்னோடு கூட சேர்ந்து இந்த மட்டும் காத்து எபினேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே என்று நம்ம சொல்லி நம்ம பாட போகிறோம். இந்த மட்டும் காத்தே வினேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்தே வினேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த வாழ்க்கையில் மானுவேலரே, இந்த வாழ்க்கையில் மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே சோதரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. ஹல்லேலூயா. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதி காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாபபிசாசின் சோதனை போதிலும், சாபபிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. சேயை காக்கும் ஒரு தாய் போலவே இந்த வாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேயை காக்கும் ஒரு தாய் போலவே இந்த வாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே மகிமா நீரூற்றிடுவே, மகிமா நீரூற்றிடுவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம்
சிறையை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயரோகில் என்னை காக்கும் தேவனே. சிறையை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயரோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே மகிமா நீரூற்றிடுமே, மகிமா நீரூற்றிடுமே. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. இந்த பாடலோட வரிகள் சொல்லுது, சேயை காக்கும் ஒரு தாயை போல நம்ம காக்கிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை இந்த வருடம் தொடங்கி அநேக நம்ம கூட இருந்திருக்கலாம், அநேக நண்பர்கள் நம்ம விட்டு பிரிந்திருக்கலாம். ஆனாலும் ஒரு தாயை தன்னோட பிள்ளையை காக்கிறது போல இம்மட்டுமாக டிசம்பர் மாதம் வரையிலாக தெய்வம் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். அதை உணர்ந்து பாட போகிறோம். சேயை காக்கும் ஒரு தாயை போல இந்த மாய லோகில் நம்ப முடியாத இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ நேர்த்தியாக நடத்தி வந்திருக்கிறார். அந்த அன்பை நினைத்து நம்ம பாட போகிறோம். சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாய லோகில் என்னை காக்கும் தேவனை நம்ம சொல்லி பாட போகிறோம். சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே மகிமா நீரூற்றிடுமே, மகத்தான ஊற்றிடுமே. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. இம்மட்டுமாக நம்ம வாழ்க்கையில் நம்மளை காத்து வந்த தேவனை, ஒரு நாளும் மறவாத தேவன் நம்ம நினைத்து நம்ம நன்றி பாட போகிறோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உண்மை துதிக்கிறேன். இம்மட்டுமாக நம்மை வழிநடத்தி இந்த கிருபையை நினைத்து நம் நன்றி செலுத்தி நம்ம பாட போகிறோம். என்னை காத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்த போகிறேன் என்று சொல்லி உற்சாக மனதனம் சேர்ந்து பாடுவோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உண்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் நினைவருவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் நினைவருவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் நினைவருவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை
என்னை மறவாதே மாம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் என்னை மறவாதே மாம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் எதிர்காலமும் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கியதே எதிர்காலமும் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கியதே நீர் எந்தன் பக்கத்தில் நான் காயப்படனே என் துணையாக இருக்கின்றீரே 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 நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கிற்கு அழைத்தவரே யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கிற்கு அழைத்தவரே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஒரு நாளும் என்னை மறவாதே மாம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் என்னை மறவாதே மாம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் என்னை மறவாதே மாம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து தன்னை சிறகுகளில் செட்டைகள் நிலையிலே வைத்து எல்லா கொள்ளை நோய்களுக்கும் நம்ம விலக்கி பாதுகாத்த தேவனை நோக்கி தகப்பனே நாங்கள் நன்றி எடுக்கவில்லை இயேசுப்பா நேரெடுக்க நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி எங்களை ஒரு இமைப்பொழுதும் தகப்பனை கைவிடாமல் வழிநடத்தி வந்திருக்கிறீங்க ராஜா இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் தகப்பனே எங்களுக்கு எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை தகப்பனே எவ்வளோ போராட்டங்கள் ராஜா எவ்வளோ தகப்பனை வியாதியின் சூழ்நிலைகள் தகப்பனே ஆனாலும் தகப்பனை எங்களை ஒரு இமைப்பொழுதும் தகப்பனை மறக்கல ராஜா நாங்கள் உங்களை மறந்த நாட்கள் ஏராளமாக இருந்தாலும் சுவாமி உங்க அன்பு எங்களை ஒரு நாளும் தகப்பனை விட்டு விலகலே சுவாமி யார் எங்களை மறந்து போனாலும் தகப்பனை எங்களை மறவாமல் தகப்பனை எங்களை ஒவ்வொரு நாள் நீங்க நினைத்தருவீங்க சுவாமி அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா எல்லாரும் இருக்கிற இடங்களில் வாய்களை திறந்து தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா எங்களுக்கு நீங்க உண்மை உள்ளவராகவே இருந்தீங்க ராஜா தகப்ப நாங்கள் எத்தனையோ நாட்கள் தகப்பனை உண்மை இல்லாமல் இருந்திருக்கிறோம் ராஜா உங்க அன்பை விட்டு வழி விலகி இருக்கிறோம் சுவாமி ஆனாலும் தகப்பனை நீங்க எங்களுக்கு உண்மை உள்ளவராகவே இருந்திருக்கிறீங்க ராஜா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ராஜா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா எவ்வளவு வேணும் தகுதி இல்லை சுவாமி ஆனாலும் உங்க கிருபை ராஜா எல்லாம் நீங்க பாராட்டின தயவு உங்க இரக்கத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா தகப்பனை மனுஷர் கையில எங்களை விட்டு கொடுக்கலையா ராஜா தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி சத்துருக்கருக்கு முன்பாக எங்களுக்கு நீங்க பந்தி ஆயத்தப்படுத்தி கொடுத்தீங்க ராஜா எங்க தலையை நீங்க எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினீங்க சுவாமி எல்லாரும் வாய்களை திறந்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ராஜா எங்க ஆராதனைக்குரியவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஏசப்பா நாங்கள் நினைத்தவங்க மாறின போதும் தகப்பனே நாங்கள் நம்பினவர்கள் எல்லாம் எங்களை விட்டு விலகின போதும் தகப்பனே எங்களை அறிந்தவர் தகப்பனே எங்களை பற்றி தகப்பனே நல்லா புரிந்து கொண்ட தேவன் ராஜா நீங்க உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா எங்க ஆராதனை நாயகனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஆராதனை உமக்கு மாத்திரம் தான் ராஜா தகப்பனே எங்கள் ஆராதனையில் பிரியப்படுகிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் மத்தியில் நீங்க உலாவை கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஓ
ஆராதனைக்குரியவர் நீங்க ஒருவர் தான் மாத்திரம் சுவாமி. தகப்பனே, எங்கள் ஆராதனை நாயகனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உமக்கு ஒருவருக்கே எங்கள் ஆராதனை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் ஆராதனை தகப்பனே ஏசப்பா, நீங்க வந்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே உணாவினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் எங்கள் ஆராதனையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றிலும் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அவர் ஆச்சரியமாக நம்மை நடத்தி இந்த டிசம்பர் மாதத்திலும் நம்மை நேர்த்தியாக அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, நன்றி. கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக இந்த இந்த வைரஸ் பிரச்சனைகளுக்காக நம்ம இணைந்து நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிற இந்த நேரத்தில் ஹல்லேலூயா, நன்றி. முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக ஹல்லேலூயா நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். தகப்பனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்றி. நம்ம எல்லாரும் இணைந்து தகப்பனே, நன்றி ராஜா. உலக தேசங்கள் இன்றைக்கு இந்த வைரஸ் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வைரஸ் தொற்றிலிருந்து நீங்கள் தேசங்களை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டுமே தகப்பனே. ஜனங்களை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டுமே தகப்பனே. நன்றி. நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். தகப்பனே, உடைய தெய்வீக வல்லமை இறங்கட்டும் ராஜா. இந்த வைரஸ் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு உலக தேசங்களின் நடுவில் உடைய வல்லமை இறங்கட்டும். உடைய தெய்வீக வல்லமை இறங்கட்டும் ராஜா. உடைய தெய்வீக வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வைரஸ் தொற்று நிமித்தமாக அநேக தேசங்கள் பொருளாதாரத்தில் நெருக்கப்பட்டிருக்கிறது தகப்பனே. அநேகர் வேலை வாய்ப்புகளை இழந்திருக்கிறார்களே தகப்பனே. தயவாய் மனம் இறங்குவீராக. தேவாதி தேவன் மனம் இறங்குவீராக தகப்பனே. உலக தேசங்கள் விடுதலையை காணட்டும் ராஜா. தகப்பனே, இந்த வைரஸ் தொற்றிலிருந்து, இந்த வாதையிலிருந்து, கொள்ளை நோயிலிருந்து உலக தேசங்களை கர்த்தரை தப்புவிப்பீராக தகப்பனே. ஸ்தோத்திரம். விசேஷமாக எங்கள் இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் இந்திய தேசத்தின் எல்லை எங்களுடைய விலையேறப்பட்ட ரத்தம் ஊற்றப்படட்டும் ராஜா. இந்திய தேசத்தின் இந்த வைரஸ் தொற்றிலிருந்து கர்த்தரை பாதுகாப்பீராக. எந்த விதத்திலும் தகப்பனே, இந்த வைரஸ் தகப்பனே பரவாதபடி கர்த்தரை காத்துக்கொள்வீராக. எந்த விதத்தில் இது பரவக்கூடாது ராஜா. தகப்பனே, சீக்கிரமாக இதற்கான மருந்து மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆச்சரியமானவரே உமக்கு நன்றி ராஜா. அதிசயமானவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாதையை நிறுத்தி போட வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி ராஜா. தகப்பனே, சீக்கிரமாக தகப்பனே இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளாக தகப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்க செய்ய போகிற பெரிய அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த வாதையை நிறுத்தி போட்டு ஒரு பெரிய சமாதானத்தை உலக தேசங்களின் நடுவில் நீர் கொண்டு வரப்போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. இப்போவும் இந்த வைரஸ் தொற்றினாலே பாதிக்கப்பட்டு வியாதிப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை தருவீராக. இப்பொழுதே ஒரு தெய்வீக விடுதலை உண்டாகட்டும் தகப்பனே. இந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் அதிலிருந்து தப்புவிக்கப்படும்படி கர்த்தரை மனம் இறங்குவீராக. தெய்வீக கருமை அவர்களை தப்புவிக்கட்டும். இப்பொழுதும் தகப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சுரத்தினாலே தகப்பனை வீசிங் பிரச்சனையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு விடுதலை தருவீராக தகப்பனே. இந்த
இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் என்னென்ன பாதிப்புகளை ஜனங்கள் அடைந்திருக்கிறார்களோ அந்த பாதிப்புகளிலிருந்து நீர் விடுதலையை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தரின் விடுதலையை கட்டளையிடுவீராக, விடுதலையை கட்டளையிடுவீராக, விடுதலையை கர்த்தரை தருவீராக தகப்பனே. இப்பொழுதே ஜனங்களுக்கு சர்வாங்க சுகம் உண்டாகட்டும் ராஜா. அப்படியாக தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த கொரோனா வைரஸுக்காக ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜெபங்களுக்கு கர்த்தரை பதில் தருவீராக. உலக தேசங்களையும் ஜனங்களையும் உடைய கரம் காத்து கொள்ளட்டும், வழி நடத்தட்டும் ஐயா. எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் திரும்பவும் உங்களை வாழ்த்துகிறேன். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளும் வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்க கவனிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கவனிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 50ஆம் வசனம். இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர், அவர் வல்லமையான தேவன், அவர் அற்புதங்களை அடையாளங்களை நடப்பிக்கிறவர். இந்த நாளிலே நம்மோடு கூட அவர் பேசுகிறார். இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று சொல்லி நம்மோடு கூட பேசுகிறார். ஒருவேளை நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம், இந்த காரியம் என்னுடைய கையை விட்டு நழுவி போகுமோ என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து சோர்ந்து போயிருக்கலாம். இந்த தொழில், நான் செய்து கொண்டிருக்கிற இந்த தொழில், இந்த வியாபாரம் என் கையை விட்டு நழுவி போய் விடுமோ, இல்லை நான் எதிர்பார்த்திருக்கிற இந்த காரியம் எனக்கு கை கூடுமோ கை கூடாதோ, இது வாய்க்குமோ வாய்க்காதோ, ஒருவேளை என் வாழ்க்கையில் ஒரு பெரிய தோல்வி வந்துவிடுமோ என்று சொல்லி நீங்கள் அப்படியாக சோர்ந்து போயிருக்கலாம். உங்களுக்குள்ளாக அப்படி ஒரு நெகட்டிவான சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுகிறார். இல்லை, இதிலும் பெரிதான காரியங்களை உன் கண் காண நான் செய்ய போகிறேன். உன் குடும்பத்திலே, உன் தொழிலிலே நான் பெரிய காரியங்களை நான் நடப்பிக்க போகிறேன். பெரிதான விஷயங்களை நான் செய்ய போகிறேன். நம்ம நினைக்கலாம், இதெல்லாம் எப்படி நடக்க போகிறது, இது என்னுடைய கைக்கு மிஞ்சின காரியங்களாக காணப்படுகிறது, நான் இந்த மனிதர்களை எப்படி நான் சந்திக்க போகிறேன், இந்த துறையில் நான் எப்படி நான் சாதிக்க போகிறேன், இந்த அலுவலகத்தில் எனக்கு யார் எனக்கு உதவியாக, யார் எனக்கு தோள் கொடுத்து நிற்பார்கள் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மை பார்த்து, உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் இல்லை, இதிலும் பெரிதான காரியங்களை நான் நடப்பிக்க போகிறேன். உங்களோடு கூட இருந்து நான் அப்படி அற்புதமான காரியங்களை செய்ய போகிறேன் என்று சொல்லி இந்த நாளிலே அவர் நம்மை பலப்படுத்துகிறார். விசுவாசிக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் பெரிதான காரியங்களை செய்யும்படி என் தேவன் என்னை கரம் பிடித்து இருக்கிறார். இந்த 2020 முழுவதும் நம்மை நடத்தி இருக்கிறார். இன்னும் பெரிதான காரியங்களை நான் உங்கள் நடுவிலே செய்ய போகிறேன் என்று சொல்லி அவர் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. சரி, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பெரிதான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்காக செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கிறோம், ஒரு பெரிதான காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும், என் வாழ்க்கை இப்படியே ஓடிக்கொண்டு இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தில் இப்படியே என்னுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கிறது, ஒரு பெரிதான காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும். அல்லேலூயா. என்னோடு கூட உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல்
வசனத்தை 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 2 முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிதான காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில அந்த பெந்தேகோஸ்தே என்கிற அனுபவத்தை நாம் காத்து கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த பெந்தேகோஸ்தே என்னும் அனுபவத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிதான காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பிரியப்படுகிறோம், வாஞ்சிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை இப்படியே கடந்து போய்விடுமா என்று சொல்லி நம்ம சோர்ந்து போகிறோம். இல்லை, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற விஷயம், இதிலும் பெரிதான விஷயங்களை நான் உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே, உன் தொழிலிலே நான் செய்ய போகிறேன். அதற்கு நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய விஷயம், அந்த பெந்தேகோஸ்தே என்கிற அனுபவத்தை நம்ம பெற்றோம் ஒரு நாளிலே. அந்த பெந்தேகோஸ்தே என்கிற அனுபவத்தில் நம்ம நிலைத்திருக்கிறோமா? இல்லை, இன்றைக்கு அந்த பெந்தேகோஸ்தே என்கிற அனுபவத்தை நாம் இழந்து போனவர்களாக காணப்படுகிறோமா? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி அவர் வாக்குரைத்து இந்நாட்களிலே அதிகமாக தம்முடைய ஆவியை மாம்சமான நம் மீது அவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த சத்திய ஆவியானவர், நம்மை தேற்றரவாளன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த அனுபவத்திலே நாம் நிலைத்திருக்கும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரிதான காரியங்களை செய்யும்படி, பெரிதான விஷயங்களை அவர் நடப்பிக்கும்படி அந்த பெந்தேகோஸ்தே என்கிற அனுபவம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்காக அங்கே ஒரு கூட்ட ஜனம் அழகாக காத்திருக்கிறது. ஒரு 120 பேர் கொண்ட ஒரு கூட்டம் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படி, தங்கள் வாழ்க்கையிலே பெரிய விஷயங்களை கர்த்தர் நடப்பிக்கும்படி ஒரு கூட்ட ஜனம் அங்கே காத்து கொண்டிருக்கிறது. அந்த 120 பேரும் அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், அந்த பெரிதான காரியங்கள், அற்புதங்கள் நடக்கும்படிக்கு அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள், அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படி. இன்றைக்கு இந்த பெந்தேகோஸ்தே என்கிற அனுபவத்தை குறித்த காரியத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு நேரத்தில் அவர் கொடுத்த அந்த அபிஷேகத்தை நம்ம பயன்படுத்தினோம், அந்த ஆவியிலே நிரம்பினோம், செபித்தோம், அதிகாலமே எழுந்தோம், போராடினோம். ஆண்டவர் நம்மை கொண்டு, நம்முடைய கரத்தை கொண்டு நம்முடைய ஊழியத்திலே, குடும்பங்களிலே பெரிதான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. பொருளாதாரத்தில், சரீர பலவீனங்களிலே அவர் தொடர்ந்து அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு அந்த பெரிதான காரியங்களை நம்மாலே பார்க்க முடியவில்லை, அற்புதங்கள் நடக்கல. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, இன்னும் பெரிதான காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்ய போகிறேன். இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்திற்காக ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. அங்கே தேவனுடைய ஆவியானவர் வல்லமையாக அந்த 120 பேர் மத்தியிலே இறங்குகிறார். அந்த 120 பேரின் நடுவிலே அங்கே அப்போஸ்தலர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவினால் நேரடியாக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சீஷர்களும் அந்த 120 பேர் நடுவிலே காத்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியானவர் பலமாக இறங்குகிறார், இறங்கி அவர்களை நிரப்ப தொடங்குகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் அந்த பெரிதான காரியங்களை நாம் நடப்பிக்கும்படி அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது இப்படியான ஒரு அனுபவத்தை முதலாவது அவர் நமக்கு தருகிறார். அந்த 120 பேரின் நடுவில் அந்த அப்போஸ்தலர்கள் காத்திருக்கிறார்கள். தேவனால் நேரடியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள் காத்திருக்கிறார்கள். அங்கே பலத்த காற்று வீசுகிறது.
அங்கே அற்புதங்களை செய்ய தொடங்குகிற தேவன் செய்கிறவர் அங்கே கிரியை செய்ய தொடங்க ஆரம்பிக்கிறார். அந்த தேவனுடைய ஆவியினாலே அந்த அப்போஸ்தலர்கள், தேவனுடைய கரத்தினாலே நேரடியாக அழைக்கப்பட்ட சீஷர்கள் அதிலே நிரம்புகிறார்கள். நடக்கிற காரியம் என்ன? அப்போஸ்தலனாகிய பேதுருவை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய வாழ்க்கையில பெரிதான காரியங்கள் நடக்க தொடங்குகிறது. இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுந்து நின்று அவர் பிரசங்கிக்க தொடங்குகிறார். அங்கே 5000 3000 என்று சொல்லி ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பிக்கிறார்கள். அல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை செய்யும்படி அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் நினைக்கிறோம், இல்லை நான் ஏதோ தோற்று போகிறேன், இல்லை இந்த காரியம் என் கையை விட்டு நழுவி போய்விடுமோ என்று சொல்லி நாம் சோர்ந்து பலவிதமான அப்படியான அவிசுவாசமான சிந்தைகளிலே நம்ம காணப்படுகிறோம். இல்லை, அவர் அதற்காக நம்மை ரட்சிக்கவில்லை. தேவன் அதற்காக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் அதற்காக சிலுவையிலே நமக்காக மரித்து உயிர்த்தெழவில்லை. நம் நடுவில் பெரிய காரியங்களை நடப்பிக்கும்படி நம்மை கரம் பிடித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அவர் நம்மை பலப்படுத்துகிறார். உன் நடுவில் நான் பெரிய காரியங்களை, அசாதாரணமான விஷயங்களை நான் நடப்பிக்க போகிறேன். இங்கே அப்படிப்பட்ட அந்த பெரிதான காரியங்களை நாம் தேவனுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்று சொன்னார். முதலாவது இந்த அனுபவத்தை நாம் உடையவர்களாக இருக்கணும். இல்லை, இழந்து போன இந்த பெந்தைக்கோஸ்தே என்கிற அனுபவத்தை நாம் திரும்ப புதுப்பிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இங்கே இப்போ பேதுருடைய வாழ்க்கையில அங்கே ஒரு பெரிதான காரியங்கள் நடப்பிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு நேரத்தில் பேதுரு அந்த கடலின் மீது நடக்கும் பொழுது அவர் அமிழ்ந்து போகிற ஒரு அனுபவத்தை உடையவராக இருந்தார். அவரால் அந்த முழுமையாக அந்த கடல் மீது நடக்கிற அப்படிப்பட்ட ஒரு முழுமையான அற்புதத்தை அவரால் பெற முடியலை. அவர் இயேசுவை பார்த்து, தேவனை பார்த்து கதறுகிறார், நான் அமிழ்ந்து போகிறேன் இந்த கடலிலே என்று சொல்லி. இல்லை, இப்பொழுது அவருடைய காரியம், அவர் பேதுருடைய வாழ்க்கையில பெரிதான காரியங்களை கர்த்தர் நடப்பிக்க ஆரம்பிக்கிறார். எப்பொழுது அந்த பெந்தைக்கோஸ்தே என்கிற அனுபவத்திற்காக அவர்கள் காத்திருந்து பலனடையும் பொழுது அங்கே பெரிதான காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. இப்பொழுது பேதுருடைய நிழலை கொண்டும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய தொடங்குகிறார். அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், இன்றைக்கு என்னுடைய குடும்பத்தில், என் சபையில் அற்புதங்கள் குறைகிறது, அவர் நடப்பிக்கிற காரியங்கள் ஏதோ நான் குறைவுள்ளவனைப் போல நான் சிந்திக்கிறேன், ஒருவேளை நான் தோற்று விடுவேனோ என்று சொல்லி நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். இல்லை, கர்த்தர் நம்மை கொண்டு நம்மிலே பெரிதான காரியங்களை நான் செய்வேன் என்று நம்மோடு கூட அவர் பேசுகிறார். அந்த பெந்தைக்கோஸ்தே என்கிற அனுபவம் அவர்களை நிரப்பின பொழுது இப்போ பேதுரு எழுந்து அவர் பேச, அவர் பிரசங்கிக்க, தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க தொடங்குகிறார். ஒரு பெரிய ரட்சிப்பு அங்கே உண்டாகிறது. ஜனங்கள் 1000கணக்கில் ரட்சிக்கப்படுகிறார்கள். இப்பொழுது பேதுருடைய நிழல் கொண்டு அற்புதங்கள் நடப்பிக்க தொடங்குகிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என்னை கொண்டு பெரிதான காரியங்களை செய்யும்படி அவர் என்னை அழைத்திருக்கிறார். எனக்கு அவர் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை என்னுடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, காத்திருங்க. தேவனுடைய சமூகத்தில் இந்த வருடத்தின் கடைசியில் அடுத்த புதிய நாட்களை நாம் சுதந்திரிக்கிறதற்கு முன்பதாக அந்த பெந்தைக்கோஸ்தே அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புதுப்பித்து கொள்ள போகிறோம். அவர்கள் 120 பேரும் அங்கே காத்திருக்கிறார்கள். எதற்காக? தங்கள் வாழ்க்கையிலே தங்களை கொண்டு அந்த தேற்றரவாளன், அந்த சத்திய ஆவியானவர் தங்களை கொண்டு பெரிதான காரியங்களை நடப்பிக்கும்படி அந்த மேல் வீட்டு அறையிலே அவர்கள் அழகாக காத்திருக்கிறார்கள். இப்பொழுது கர்த்தர் அங்கே பெரிய காரியங்களை அவர் நடப்பிக்க அங்கே தொடங்குகிறார். அங்கே ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பிக்கிறார்கள். தேவனுடைய வசனங்கள் அங்கே விருத்தி அடைய ஆரம்பிக்கிறது. அங்கே அப்போஸ்தலரை கொண்டு பலத்த அற்புதங்கள்
நடைபெறுகிறது. பேதுருடைய நிழல் கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய தொடங்குகிறார். இதிலும் பெரிதான காரியங்களை செய்யும்படி அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த தேவனுடைய நாளிலே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே அவர் நம்மோடு பேசுகிற காரியம், இதிலும் பெரிதான காரியங்களை உன் வாழ்க்கையிலே நான் செய்யும்படி நான் நினைத்திருக்கிறேன். உன்னை குறித்து அப்படிப்பட்ட திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், இல்லை ஆண்டவர் எதுவும் செய்யாதது போல நீங்கள் நினைக்கலாம். இல்லை என் வாழ்க்கை இப்படியே போய்விடும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இல்லை, அவர் நாம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். இதிலும் பெரிதானவைகளை செய்யும்படி அவர் நம்மிலே வாசமாக இருக்கிறார். எலியாவுடைய வாழ்க்கையில பார்க்கவும், எலியா மூலமாக கர்த்தர் செய்கிற அற்புதங்களை எல்லாம் நம்ம தியானிக்கிறோம். எலியாவை குறித்த காரியங்களை எல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது எலியாவை கொண்டு ஒரு 8 பெரிய காரியங்களை, அற்புதங்களை கர்த்தர் நடப்பிக்கிறார். ஆனால் எலியாவுக்கு பின்பதாக அங்கே எலிசா கடந்து வருகிறார். அந்த எலியாவுக்கு பின்பதாக எலிசா அந்த ஊழியத்துக்கு அழைக்கப்படுகிறார். அந்த எலியாவை காட்டிலும் அந்த எலிசாவினுடைய ஊழியத்தில், எலிசாவினுடைய நாட்களிலே அங்கே பெரிதான காரியங்கள் நடப்பிக்கப்படுகிறது. எலியாவை காட்டிலும் 2 மடங்கு அதிகமான அற்புதங்கள் எலிசாவை கொண்டு கர்த்தர் நடப்பித்தார். பயங்கரமான காரியங்களை கர்த்தர் நடப்பித்தார். விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், இதிலும் நீ பெரிதான காரியங்களை உன் வாழ்க்கையிலே நான் செய்ய போகிறேன். நீ சோர்ந்து போயிருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். சோர்ந்து பண்ண ஊழியத்தில் சோர்ந்து போயிருக்கிற, ஆவிக்குரிய ஜீவியத்தில் சோர்ந்து போயிருக்கிற நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இதிலும் நான் பெரிதான காரியங்களை உன் வாழ்க்கையிலே நான் செய்ய போகிறேன். அந்த கிதியோன் நினைத்திருக்கலாம், இப்படியே நாம் இந்த ஆலைக்கு பின்பதாக நாம் போரடித்து இப்படியே என்னுடைய ஜீவியம் கடந்து போகும், என் குடும்பத்தின் காரியங்கள் இப்படியே ஓடிவிடும் என்று சொல்லி அந்த கிதியோன் நினைத்திருக்கலாம். அந்த கிதியோன் அந்த ஆலைக்கு பின்பதாக மறைவாய் இருந்து போரடித்து கொண்டே இருக்கிறார். அந்த மீதியானியர்கள் எப்பொழுது வருவார்கள், சத்துருக்கள் வந்து எப்பொழுது இதையெல்லாம் வாரிக்கொண்டு போய்விடுவார்கள் என்று சொல்லி, இதை கொஞ்சத்தையாவது நம்ம காப்பாற்றலாம் என்று சொல்லி அந்த கிதியோன் மறைவாக நின்று, என் வாழ்க்கையில் இப்படியே போய்விடுமா, இல்லை ஒரு பெரிதான காரியங்கள் நடக்குமா, அற்புதங்கள் நடக்குமா என்று சொல்லி ஒரு பெரிய சிந்தையோடு கூட, பாரத்தோடு கூட அந்த கிதியோன் போரடித்து கொண்டிருந்திருக்கலாம். கர்த்தர் அந்த கிதியோனை சந்தித்து அவனை பலப்படுத்துகிறார். உன் வாழ்க்கையில் நான் பெரிய காரியங்களை நடப்பிக்க போகிறேன், நான் பெரிதான விஷயங்களை உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன் என்று சொல்லி அந்த கிதியோனோடு பேசுகிறதை நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் அந்த கிதியோனோடு அவர் பேசுகிற காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். நம் வாழ்க்கையில் அவர் பெரிதான காரியங்களை, இதிலும் பெரிதானவைகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இதிலும் பெரிதான காரியங்களை உன் வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன். கிதியோன் நினைத்திருக்கலாம், இல்லை இப்படியே போரடித்து என்னுடைய வாழ்க்கை போய்விடும், என் ஜனங்கள் இப்படியே இந்த மீதியானுடைய கரத்தில் அடிமைப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனை சந்தித்து அவனை கொண்டு பெரிதான காரியங்களை நடப்பிக்கிறதை நாம் அழகாக வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாளில், இந்த பரிசுத்த ஓய்வு நாளில், இந்த வருடத்தினுடைய கடைசியில், இந்த டிசம்பர் மாதத்தில் அவர் நம்மோடு கூட இடைபடுகிற காரியம், இதிலும் நீ பெரிதான காரியங்களை நீ பார்க்க போகிறாய். அல்லேலூயா. அநேக நேரத்தில் சத்துரு நம்மை சோர்வடைய செய்யலாம். இனி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது, இந்த திருமணம் உங்கள் குடும்பத்தில் நடக்காது என்று சொல்லி அவன் அவ்விசுவாசமான வார்த்தைகளை சத்துரு நம்முடைய சிந்தைகளிலே கொண்டு வரலாம். இனி உன்னுடைய குடும்பத்தில் எதுவும் நடக்கப் போவது இல்லை, இந்த கோர்ட்டு வழக்கில் ஒரு மாற்றங்கள் வரப்போவது இல்லை,
இந்த விஷயத்தில் ஒரு மாற்றங்கள் வரப்போகிறது இல்லை என்று சொல்லி சத்துரு அப்படியாக நம்மை சோர்வடைய செய்யலாம். அப்படி நம்மை அவன் அதரியப்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இதிலும் பெரிதான காரியங்களை உன் வாழ்க்கையிலே நான் செய்ய போகிறேன். எலியா இப்பொழுது ஊழியத்தை முடித்து, அவர் தனக்கு தேவன் கொடுத்த காரியங்களை முடித்து அவர் பரத்திற்கு எடுத்து கொள்ளப்படுகிற நேரத்தில் அந்த எலிசா கவனமுள்ளவராக இருக்கிறார். அதிலும் இரட்டிப்பான நன்மைகளை பெறும்படி அவர் மிகுந்த கவனமாக எலியாவை பின்தொடர்ந்து செல்கிறதை பார்க்கிறோம். அவர் பெரிதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று சொன்னார். அந்த எலிசாவை போல நாம் மிகுந்த கவனமுள்ளவர்களாக தேவனை நாம் பின்தொடர்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அந்த எலிசாவை அந்த எலியா விடல. அவன் போகிற இடத்துக்கெல்லாம் அவனை பின்தொடர்ந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வசனத்தை நம்ம தொடர்வதில்லை, வசனத்தின் மீது கவனமாயிருப்பதில்லை. தேவனுடைய நடத்துதலை நம்ம கவனமாக கவனிக்கும் பொழுது அவர் நம்மை கொண்டு பெரிதான காரியங்களை நடப்பிக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த நாளிலே நல்ல ஒரு தீர்மானம் எடுப்போம். அவர் என்னை கொண்டு பெரிதான காரியங்களை செய்ய போகிறார். என் வாழ்க்கையில் இதுவரையிலும் நான் என் தேவனுடைய கரத்தில் இருந்து பெற்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளை பார்க்கிலும் ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்க்கையிலே அவர் வைத்திருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய விஷயம், இன்றைக்கு அந்த பெந்தைக்கோஸ்தே என்கிற அனுபவம் என் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? என் குடும்பத்தின் நடுவில், என் சபையின் நடுவில் அந்த பெந்தைக்கோஸ்தே என்கிற அனுபவம் எப்படி இருக்கிறது? அவர்கள் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படி காத்திருந்தார்கள். ஒருவேளை அந்த அனுபவத்தை நம்ம இழந்து போயிருந்தால் இன்றைக்கு அந்த பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடப்பிக்கப்படும்படி நாம் அவருடைய சமூகத்தில் திரும்ப காத்திருந்து அப்படியாக அவர் பலமான கிரியைகளை செய்யும்படி நம்ம காத்திருக்க போகிறோம். இப்பொழுது பேதுரு பெரிதான காரியங்களை நடப்பிக்கிறார். அப்போஸ்தலர்கள் பெரிதான விஷயங்களை செய்ய தொடங்குகிறார்கள். அந்த ஆதி திருச்சபையில் அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. இதிலும் பெரிதான விஷயங்களை அவர்கள் பார்க்க தொடங்குகிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். நம்மை தாழ்த்துவோம் தேவ சமூகத்தில். தகப்பனே, என் வாழ்க்கையில் நீர் இன்னும் பெரிதான காரியங்களை செய்யக்கூடாதபடிக்கு என்னிடத்தில் என்ன தடை இருக்கிறது? என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது? நீர் இன்னும் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர்? நீர் என்னிடத்தில் இன்னும் என்ன எதிர்பார்க்கிறீர்? என் கரத்தை பலப்படுத்தும்படி நீர் இன்னும் என்னிடத்தில் நீர் எதிர்பார்க்கிற அந்த காரியம் என்ன? நம்ம காத்திருப்போம். காத்திருக்கும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்தி நம்மை இன்னும் அதிகமாக அவர் பயன்படுத்த தொடங்குவார். நம்மை ஆசீர்வதிக்க தொடங்குவார். ஆமென். முழங்கால் படியிடுவோம் தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில், இந்த மனமகிழ்ச்சியின் நாளில் அவர் நம்மோடு பேசுகிற காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1:50 சொல்கிறது, இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி ராஜா. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதிலும் பெரிதானவைகளை எங்கள் வாழ்க்கையில நீ நடப்பிக்கிற தேவன் தகப்பனே. இதிலும் பெரிதானவைகளை நீ செய்கிறவராக இருக்கிறீர் தகப்பனே. நன்றி ராஜா. நாங்களும் அதற்கு தகுதியுள்ளவர்களாயிருக்க எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை தகுதிப்படுத்துவீராக. இன்னும் எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர் ஐயா தகப்பனே? நாங்கள் எதை செய்யும்படி நீர் விரும்புகிறீர் தகப்பனே? இன்னும் அந்த பெந்தைக்கோஸ்தே அனுபவத்தை நாங்கள் புதுப்பிக்க எங்களுக்கு கிருபை தாரும் தகப்பனே. நன்றி. உங்களுடைய அசைவாடுதலை உணர எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக தகப்பனே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்க நீர் தந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளில் இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக.
இதிலும் பெரிதான அற்புதங்களை பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க கர்த்தரை உதவி செய்யும். தகப்பனை ஒவ்வொரு குடும்பத்தினுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தரை ஆசீர்வதியும். கையிட்டு செய்கிற வேலைகளில் உடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ராஜா. அப்படியாக நீர் ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த நேரத்தில் நீர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவருடைய வருகை பரியந்தமும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.